வாட் அபௌட் யுவர் ஆஸ்திரேலியா ட்ரிப்? நோடா, அந்த ட்ரிப்பை நான் தள்ளி போட்டேன். என் மில்க் பவுடரை த்ரூஅவுட் இந்தியா டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இருக்கேன். அது விஷயமா எல்லா ஏரியா ஏஜென்ட்களையும் கூப்பிட்டுருக்கேன். டிவியில கூட ஸ்பான்சர் ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஓஹோ, அதுக்குதான் இந்த ஆண்ட்ரூ போய் அழைஞ்சிட்டு இருக்கானா? ஆமா, ப்ரோக்ராம் அசத்திரலாம் அப்படி இப்படின்னா இது வரைக்கும் ஆளையே காணும். சிவா, என்ன சீரியஸ் திங்கிங்? என்னம்மா, என்ன கனவு? கனவு இல்லடா, அமைதியான இடம், தனிமையான சூழ்நிலை எல்லாமே என்ன கடந்த காலத்துக்கு அனுப்பிடுச்சு. சாரிம்மா, இட்ஸ் ஆல் ரைட். அப்பாவோட மறைவுக்கு பின்னால எல்லா பொறுப்புகளும் என்கிட்ட வந்துருச்சு. அவர் இருந்தப்ப இருந்ததை விட கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதான் நான் அவருக்கு செலுத்துற நன்றி கடன். ஹாய் யூ, I got it. என்னமோ ப்ரோக்ராம் அசத்திரலான்னு சொன்ன, ஆளையே காணும். நம்ம ஸ்பான்சர் ப்ரோக்ராமுக்கு ஒரு அட்டகாசமான சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கிறேன். நீ பார்த்த அசந்துருவ. அப்படி என்னடா ஸ்பெஷல் சப்ஜெக்ட்? அபவுட் பிசினஸ். ஒவ்வொருத்தர் பின்னாடியே ஒரு நல்ல கதை இருக்கு. நீ அங்க வந்து பாரு. Seeing it right now. Hello. Hello. Please sit down. Thank you. எல்லாம் ரெடியா இருக்கா? Just a minute. ഞാൻ ഈ ജയിലിൽ വന്നിട്ട് 7 വർഷമായി. ഇനിയും ഒരു 3 വർഷം കഴിഞ്ഞാൽ എന്റെ ജയിൽവാസം തീരും. എന്റെ ജീവിതത്തിൽ പകുതി നാളും ഈ ജയിലിൽ തന്നെ കഴിഞ്ഞു. தமிழ்ல கூட இருக்கா? ഞാനും ഒരു அதை ப்ளே பண்ணுங்களேன். കഴിയും. என்ன எடுக்காதீங்க, நான் கொலைகாரன் இல்ல, நான் கொலைகாரன் இல்ல, என்ன விட்டுங்க, நான் கொலைகாரன் இல்ல, என்ன எடுக்காதீங்க, என்ன எடுக்க. ஆண்ட்ரூ, இவன் என்ன மாதிரி இல்ல, இதை எங்க ஷூட் பண்ண? மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில. இவரை மீட் பண்ணா நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். என் குடும்பத்தை பத்தின விவரம் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. வரலாறையே காட்டுற பாரு. ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவரை பத்தின விவரங்களை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன்யா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறோம். காப்பாற்ற ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டப்போ பாவம் அவரால் என்ன செய்ய எல்லாம் ஆண்டவன் விட்ட. Stop it. So, next. கண்ணாமூச்சி ரேரே காதடிச்சா ரேரே ஊள முட்டையை தின்னுட்டு நல்ல முட்டையை கொண்டு வா. கண்ணாமூச்சி ரேரே காதடிச்சா ரேரே
பூளை முட்டைய தின்னுட்டு ரெடியா? சீக்கிரம் போய் பிடிச்சிட்டு வா. அப்படியே அந்த கேனை கழுவுறதுக்கு எடுத்துட்டு வர. பால் இருக்க கேனை ஏன்டா இறக்கி வச்சுட்டு போனீங்க? லலிதா மாட்டிக்கிட்டியா? நீ விட்டுறா. முதல்ல சொல்ல அப்புறம் வாடி. சின்னதோர சிவாங்கடா. ஐயோ சிவா ஆத்தோல படுத்துந்தா. வாங்க போய் தரலாம். சிவா இங்கதான் அண்ணா. ஐயோ ஆளக்கணும். சிவா தனியா உண்டா? எல்லாரையும் அந்த ட்ரெயின் டெல்லி வரைக்கும் தான் கொண்டு போச்சு. ஆனா என்ன மட்டும் வாழ்க்கையின் உச்சத்துக்கே கொண்டு போயிருச்சு. குத்துயிரும் கொலவீருமா நான் டெல்லியில கிறிஸ்திலாங்கிற ஒரு பால் பண்ணைக்கு போய் சேர்ந்தேன். குழந்தை குட்டியே இல்லாத அவரு என்ன தன் குழந்தையா வளர்க்க ஆரம்பிச்சாரு. அவரோட வியாபாரமும் அமோகமா வளர்ந்துச்சு. நான் வந்த நேரம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவர் நினைச்சதால என் பேர்லயே எல்லா பிசினஸையும் ஆரம்பிச்சாரு. அவருடைய மறைவுக்கு பின்னால அவரோட சொத்துக்களுக்கெல்லாம் நானே வாரிசானேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பாவையும் உங்களையும் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்படி ஒரு நிலைமையில சந்திப்பேன்னு நான் நினைக்கல. நாம இப்படி சேர்ந்து இருக்கிறத பார்க்க நம்ம அப்பா இல்லையே நினைக்கிறப்பதான் கவலைப்படாதீங்கண்ணே. நம்ம அப்பா இறந்துட்டாலும் அவர் போட்ட சபதம் இறந்துடலங்கிறத நான் நிரூபிக்கிறேன். அப்பா சபதப்படியே அந்த நிம்மிதான் நம்ம வீட்டு மருமக. இதை மாத்த யாராலும் முடியாது. உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு உள்ள இருக்கிற உங்களை வெளியே கொண்டு வர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். இனிமேதான் என் வேலையே ஆரம்பம். கமான். Keep the change. பார்ட்டில ஒரே பிரேக் அவுட் தான். ஹாய் நிமி. ஹாய், எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே. மலேசியால இருந்து எப்போ வந்த? ஜஸ்ட் மினிட். என்னடி வந்தோம் வராம ஜன்னலுக்கு ஓடுற? யாரோ 2 பேர் ஸ்டேஷன்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்ப கீழே நின்னு நம்ம ஜன்னலையே பாத்துட்டு இருக்காங்க. அப்படியா? யார் அவங்க? எங்க நான் பாக்குறேன். உடனே போலீஸ்க்கு போன் பண்ணணும். எங்கடி யாருமே காணோம்? இங்கதாண்டி இருந்தாங்க. அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டாங்க. ஊர்ல இருக்கிற பொறுக்கி பசங்களுக்கு பொண்ணுங்க பின்னால் சுத்தறதே வேலையா போச்சு. அதை விட நீ எப்படி இருக்க? ஓ, தாங்க முடியல. ஒரே போர். வில்லேஜ் லைஃப் போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதான் உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. நம்ம வித்யாவுக்கு பர்த்டே தெரியும்ல? அதான் எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஏய், பர்த்டே many many happy returns of the day. Thank you. நானும் வில்லேஜ்ல இருந்து ரொம்ப வெறுத்து போய் வந்திருக்கேன். அதனால உன் பர்த்டே ரொம்ப கிராண்டா கொண்டாட போறேன். எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா? I want to enjoy city life. We are going to Saga Hotel, okay? Good evening, sir. Welcome, madam.
நேச்சர் நோட் திஸ். வெயிட் வெயிட். இந்த பர்த்டே பார்ட்டில முதல் ஐட்டம் சாங். Where you can go. இப்ப யார் பாடுறது? வித்யா நீதா. எனக்கு இந்த பாட்டு கிட்டலாம் வராது. ஆள விடுங்க. யாருக்கு பர்த்டேயோ அவங்க தான் பாடணும். என்ன விட்டுருங்கடி. நிமி நீ வேணா பாடு. நிமி ஒரு ஐடியா. பேசாம டாஸ் போடுவோம். தலை விழுந்தா அவ பாடட்டும், பூ விழுந்தா நீ பாடு. ஓகே, அதுவும் நல்ல ஐடியா தான். நீயே போடு. நீதா சாரி மேடம், நீங்க இப்படி பப்ளிக்ல பாடுறதை எங்களால அனுமதிக்க முடியாது. என்ன பாட வேணாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்த கேள்வி எல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். நீங்களா போய் உட்காருங்களா இல்ல நாங்க உட்கார வைக்கட்டுமா? ஓ ஷிட். யூ மேனேஜர், மேனேஜர். என்ன மேடம், என்ன ப்ராப்ளம்? யூ see now. ப்ராப்ளம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க பப்ளிக்ல பாடுறதை எங்களால அனுமதிக்க முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏன்னா உங்க வருங்கால கணவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்னது வருங்கால கணவரா? உங்க மாமா குணா அவர்தான் உங்களை கண்காணிக்க சொல்லி எங்களை அனுப்புனார். ஓஹோ, இதெல்லாம் அவரோட வேலைதானா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு தூரம் வந்துருச்சா? இப்ப சொல்றேன் கேளுங்க. இங்க நான் பாடுறது மட்டும் இல்ல, ஆடவும் போறேன். உங்களால என்ன செய்ய முடியும்? உங்களை தூக்கிட்டு கூட போக முடியும். What? என்ன தூக்கிட்டு போயிடுவீங்களா? எங்க என்ன தொடுங்க பாப்போம். I am sorry. It's all right. I know. You are Nirmala. Nimi. நான் இங்க I know. என்ன பார்க்க வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட I know. என்னோட பேச வந்திருக்கீங்க. Please come.
அப்படி என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த லவ் பேர்ட்ஸ் என்ன ரகசியம் பேசுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரகசியம் பேசுதா? எனக்கு ஒண்ணு கேட்கலையே. அந்த லவ் பேர்ட்ஸ் ஒண்ணுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு கேட்கலையா? நல்லா கேளுங்க. ஐ லவ் யூன்னு சொல்றது கேட்கல? இப்போ கேளுங்க. ஐ லவ் யூ. பேர்ட் சொல்லல, நான் தான் சொன்னேன். மேடம் சொல்லு. இது பிரெஞ்சு. சிங்கப்பூர் பார்ட்டி உங்களுக்காக அரைக்க மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. குட் பை. இது இங்கிலீஷ். Hey, I too love you. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இதே இடத்துல சந்திக்கிறோம். பாய். ஹலோ அண்ணே, எஸ், மீன் தூண்டில மாட்டிக்கிருச்சு. நிர்மலா வந்திருக்கு. நிம்மி வந்திருக்காளா? ஓகே, வர சொல்லு.